நேற்று தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. 18 17 தெரில, அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து நம்ம வந்து டே 2 வந்து லைவ்ன்றேன் கேம் ப்ளே போடுறோம். ஸோ அதனால் இப்போ தான் வந்து சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாம லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். லைக் டார்கெட் 4,000 ரீச் ஆனால் இந்த கேமோட பார்ட் 2 போடுவேன். அப்படி இல்லாட்டி இந்த கேம் இதோட முடிக்கப்படும். ஸோ அதனால் மறந்துடாமல் வந்து லைக் டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக அடுத்த பார்ட் போடலாம். ஸோ இங்கே வந்து இந்த நம்ம எல்லா டைப் ஆஃப் போக்கிமான் கேம்ஸும் கம்மிங் அப்படியே நம்ம வந்து எல்லாமே விளாண்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புது விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் போக்கிமான். நம்ம வந்து நம்மளோட கேரக்டரோட ஹேர் ஸ்டைலை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடி இருக்குது. இது என்னடா இந்த பேர்னா கராத்தே கிட்டில் வர ஹேர் ஸ்டைலு, இது வேண்டாம். இது நல்லா இருக்குதுங்க. இது செம்மையாக இருக்குல்ல, இது சூப்பராக இருக்குதுங்க இந்த ஹேர் ஸ்டைல். இது நம்ம ஆப்ஷனில் வச்சுக்கலாம். வேறு தான் நல்ல ஹேர் ஸ்டைல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, அப்படி இல்லாட்டி நம்ம என்னடா சொக்கி போயிருக்கிற, என்ன பையன் சொக்குறான், எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஹேர் ஸ்டைலே நல்லா தான் இருக்குது. ஓகே, முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து ஹேர் கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் வேணாம். பிளாக் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி அடிச்சுன்னு வரும். வேறு ஏதாவது கலர் அடிக்கலாம். கோல்டு வேண்டாம். வேணாம். ஓகே, பிங்க் வேண்டாம். க்ரீன், பிங்க், ப்ளூ, ரெட்டு வேண்டாம். நல்லா இல்லை, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. லாவெண்டரு, ஸ்கார்லெட்டா? ஓகே, நம்ம இந்த கேமோட நேம்ன்றனால நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணலாம். இது நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்கார்லெட் ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டிஷாகவும் இல்லை, ஆரஞ்சிஷாகவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ ஐ ஷேப்பு, ஸோ கண் எப்படி இருக்கணும்னா அப்படியே பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்கக்கூடாது, பார்த்தாலே பாவமாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பையங்க. ஸோ டைலாம் மாட்டிருக்கனால பாவமாக இது கொஞ்சம் கருணை ஒன்று பார்த்தாலே கருணையாக இருக்கணும். ஸோ பச்சை கலர் கண் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐப்ரோ, அது என்ன ஐலாஷ்லாம் எதுக்குடா அடி, இது ஒரு ஐலாஷ். காரா மாதிரி இருக்கா, சாண்ட் வில்லேஜ் காசுக்காக காரா மாதிரி இருக்கிறானே. ஓகே, இது வந்து என்னென்னா ஐலாஷ் கலர், அது பிளாக்லேயே இருக்கட்டும். ஸோ ஐலாஷ் ஒன்றும் தேவையில்ல. அடுத்தது ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ஏங்க நான் தேடினது கிடச்சிருச்சிங்க. அப்படியே பார்க்குறதுக்கு பரிதாபமாக. ஸோ கருணையோடு வந்து ஒரு பார்த்தாலே வந்து ஒரு ஏக்கம் இருக்கணும்ல, அந்த மாதிரிங்க. ஓகே, ஸோ மவுத்து, வாய் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குல்ல. ஏங்க ஐ எம் வெரி இன்னசென்ட்டுங்க, அந்த மாதிரி இருக்குது. லிப்ஸ்டிக் அதெல்லாம் வேண்டாம். நோ கலர் பிங்க்லாம் வேணாம். ஸோ பியூட்டி ஸ்பாட்னா மச்சம். ஓகே, மச்சம் எங்கே வைக்கிறது? இங்கே உதட்டுக்கு கீழேயா இல்லை கன்னத்துலையா, எங்கே வைக்கலாம்? ஏதாவது ஓகே, இது நல்லா இருக்குது. லெஃப்ட் ஐ கிட்ட வச்சோன்னு வைங்களேன், கரெக்டாக இருக்கும். இந்த 2 மச்சம் இருக்கும், நமக்கு ஒரு மச்சமே போதும். லெஃப்ட் ஐ கிட்ட மச்சம். இது என்னடா பிம்பிள்ஸ். ஓகே, அதெல்லாம் வேணாம். ஸோ இட்ஸ் இனஃப். இது நல்லா தான் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பரிதாபமாக, பார்த்தாலே வந்து ஏமாற்றப்படுவதற்குனே படைக்கப்பட்ட ஒரு உயிருங்க இது. ஓகே, ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்கள். புது கேம்லாம் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கஷ்டம் இது என்னோடய பிசி ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ மறந்துடாம வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ரோல்மெண்ட். ஸ்கூலாக இது நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஆஃப் போக்கிமான்ஸில் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் போக்கிமான் நம்ம போன லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்கேஎஸ் அந்த போக்கிமான் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கரண்ட் ஜென்ரேஷன், ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கேம் சீரிஸும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த போக்கிமான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் ரிவ்யூ எதுவுமே வரல, ஏன்னா கேமே நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் நேற்று தான் விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் பெரிய கேம் இது. ஸோ ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஓடும். நம்ம டைம் படி பார்த்தா நம்ம ஒரு 10 பாட்டில் இந்த கேமை முடிச்சிடலாம். 10 பாட்டா 20 பாட்டில் முடிச்சிடலாம் இந்த கேமை. ஸோ இவர் தான் ப்ரொஃபஸரு. ஸோ மேப்பை பாருங்க, அப்பா பயங்கரமான மேப்புங்க. ஸோ புது விஷயம் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. புது ஜென்ரேஷன் ஆஃப் போக்கிமான்ஸ், கரண்ட் ஜென்ரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பழைய ஜென்ரேஷனே தெரியாது, இதில் எங்கே புது ஜென்ரேஷன். க்யூட்டாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குல்ல. ஃபயர் டைப்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த தலையில் ஒரு நெருப்பு மை போட்டு பார்த்தீங்களா, ஹேர் ஸ்டைலு. ஸோ புள்ளிங்க மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து இந்த ஃபயர் ஸ்டைல்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்கூலு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் போட்டு இழுத்து சாத்த போகிறானுங்க. எனக்கு என்ன தெரியுமாங்க, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, அது ஓகே. ஆனால் நம்ம எமுலேட்டரை விளாட்றோம். இதுவே நம்ம நிட்டெண்டோ ஸ்விட்ச் கன்சோலில் விளாண்டோன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ நம்ம பயப்பட வேணாம். எமுலேட்டர்ன்றனால ஒவ்வொரு கிராஃபிக்ஸாக இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை. ஓகேங்களா, நமக்கு இல்லை, எனக்கு பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்களாம் ஜிம் லீடர்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இவங்க வந்து ஸ்கூலில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், இவங்களாம் வந்து ஸ்கூல் பசங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி எனக்கு வந்து அவ்வளோவா கிரிப்பாக இல்லை, போக்கிமான் ஆர்கேஎஸ் வந்து அவ்வளோ எனக்கு கிரிப் ஆகலை. அந்த ஸ்டோரி லைனோட என்னால் அட்டாச் பண்ணிக்க முடியல. இதே லெட்ஸ் கோ பிகாச்சுனா வேறு லெவலில் கிரிப் ஆச்சு. வாவ், போக்கிமான் ஸ்கார்லெட். டைட்டில் கார்டு போட்டால் லைக் போடு. இந்த கேப்பில் லைக் போடாமல் நீ எதுக்கு லைக் போடாமல் பார்க்குறீங்க? டக்குன்னு லைக்கை போடுங்க, புது கேம் போடுறல, லைக் போட்டு விடுங்க. ஓகே, ஆஹா, நோ கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இந்த கட் சீன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா இப்போ தான் கேம் புட்டப் ஆகுது.
அதனால் ரெண்டரிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் ரெண்டர் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன லேக் இந்த மாதிரி வந்து எதாவது எரர் வரும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நமக்கு ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த கேமோட ஒரு சின்ன பக்கு. ஓகேங்க, எமுலேட்டரோட பக்கு. அது ரெண்டாவதுக்கு டைம் எடுக்குது. ஓகேங்க. ஸோ கட்சீன் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து கேம் சரியாயிடும். ஸோ அதனால் இந்த கேப்பில் லைக் பண்ணி விட்ருங்க. ஏங்க உயிரை கொடுத்து ஒருத்தர் வந்து கேம்லாம் ஏற்றி கஷ்டப்பட்டு வந்து கண்டுபிடிச்சி எமுலேட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணி எத்தனை வகையான கோடிங் பண்ணி நான் போட்டிருக்கேன். மறந்துடாமல் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் குறைஞ்சா போயிடுங்க. ஓகே, ரொம்ப நேரமாக பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது, டே வந்துடுறா. ஏன்னா இந்த கேம் நான் டெஸ்ட்டே பண்ணல, புது ஆக்சுவலாக இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி அப்படியே டெஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே கேம் ப்ளே போட்டலாம். ஏன்னா டெஸ்ட் பண்ணிட்டோன்னா அது ஒரு சில இதெல்லாம் மிஸ் ஆகிடும்ல, அதனால தான் அப்படியே வந்து டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, வந்தாச்சு. இதாங்க கலர் கோழி குஞ்சு, கலர் கோழி மண்டே மாதிரி இருக்கான். சரி பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்கான். ஓகே நல்ல பையனா, சமத்து பையனா, படிக்கிறான்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா அதான் இல்லை, மாங்காய் காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, என்னடா பேண்ட்டு, என்னடா ட்ராயர் இது, கொஞ்சம் ஃபேஷனாக போட வேணாம். சட்டை நல்லா இருக்குது, பட்டு ஷார்ட்ஸ் நல்லா இல்லை. ஓகே, ஸோ இதான் ரூமா, நல்லா இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே கிராஃபிக்ஸ்லாம் தெருக்க விட்டுக்கிறாங்கங்க. எனக்கு போன கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராஃபிக்ஸ் ரொம்ப லெஸ் கிராஃபிக்ஸ் தான், பட் அதுவே செம்மையாக லேக் ஆச்சு. ஆப்டிமைசேஷன் சரி கிடையாது போன கேமில், எமுலேட்டரில் சொல்கிறேன். இங்கே வந்து ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது. அம்மா தானே, அம்மாவை போய் வெல்கம் பண்ணும். தாயே ஒவ்வொரு கேமுக்கும் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி என்னை போயிட்டு நீ வந்து உலகத்தை கற்றுக்கிட்டு வா, சாம்பியன் ஆகிட்டுவான்னு வழி அனுப்புகிறோம். உன்ன மாதிரி ஒரு தாய் எங்கே பார்க்குறதுக்கா. ஓகே, ஃபஸ்ட் டே ஸ்கூலாக வேறு லெவலுக்கு. ஸோ ஸ்கூல் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ நீ வந்து சீக்கிரம் போகணும், ஏன்னா மொதல் நாள்ன்றது எல்லாேருக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. டிங் டாங், ஜார்ஜ் யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படின்றாங்க. ஸோ ஓகே, யார் இது ஐயா, யார், பால்காரரா, நியூஸ் பேப்பர்காரரா, கொரியர்காரரா, இல்லை அமேசான் டெலிவரியா? நோ ஐயா, ஜொமேட்டோ, சாரி சார். சார் நீங்களா? ஏன்னா மாஸ்டர் ஜார்ஜ்ன்றா, நான் மாஸ்டரா? ஓகே, நான் வந்து என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் வந்து டைரக்டர் ஆஃப் நரஞ்சா அகாடமி, அதான் அந்த ஸ்கூலோட இவர் தான் எம்டி. எம்டினா பிரின்சிபல்னு வச்சுங்க. ஓகேங்க, அந்த ஸ்கூலோட ஓனர்னே வச்சுப்போம். நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ ஓனர்னே வச்சுப்போம். நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கணும்னு அவசியமே இல்லையே, நாங்களே வந்திருப்போம் அப்படின்னா, இல்லை உங்களை பிரச்சனையில் எது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்தது ஒரு சில விஷயம் வந்து ஜார்ஜ் கிட்டே பேசுகிறதுக்காக தான். ஸோ ஸ்கூலுக்கு நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்றாங்க. சரி சீக்கிரம் போ, சாரே வந்துட்டாரு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, உங்களுக்கு நான் டீ போட்டு தரேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வரணும். ஐயா நமக்கு வீட்லேயே வந்து பிக்கப் பண்ணுறாருன்னா நம்ம பயங்கரமான ஆளாக இருக்கோமே. மாஸ்டர் ஜார்ஜ், அந்த வார்த்தை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, என்ன மாஸ்டர்னு சொல்லியிருக்காரு. மேபி கனெக்ஷனாக இருக்குமோ, போன கேமில் நம்ம எப்படியும் சாம்பியன் ஆகிட்டோம். ஸோ அதனால் கூட நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஓகே சாம்பியனுன்ற அந்த டைட்டில் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சேவ் முதல்ல பண்ணுவோம். ஸோ இந்த பேக் எடுக்கணும். ஓகே, ரெடி டு கிராப் யுவர் ஹேட் அண்ட் பேக். ஓகே, ஹேட்டா, மண்டை போயிடுண்டா. ஓகே, பேக் ரியலிஸ்டிக்காக இருக்குங்க பேக். டே அசிங்கமாக இருக்குடா கேப்பு, காமெடியாக இருக்கிறாங்க. ஏங்க அழகான முடியுங்க. இதுக்காட ஹேர் ஸ்டைல் நான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணேன், வேஸ்ட்டுங்க. ஹேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? ஹேட்டை முதல்ல ரிமூவ் பண்ணி விடுங்க, செம்ம கடுப்பாக இருக்குது. ஓகே ஐயா வந்துட்டேன். ஓகே பரவாயில்ல, நீ வந்து என்னோடய ஃபஸ்ட் டேக்கு வந்து ரெடி ஆகிட்ட அப்படின்றாங்க. ஆமாம்மா. ஓகே, யூனிஃபார்ம் எல்லாமே பார்த்துட்டியா? ஓகே, ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் வந்து உங்ககிட்ட காமிக்கணும், நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த ரூம் நமக்கு பத்தாது அப்படின்றாங்க. ஸோ வெளியே நமக்கு ஏதோ காட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில, நீ போய் அவரை ஃபாலோ பண்ண, அவர் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படின்றாங்க. அம்மா வரட்டாமாமே ட்ரு. ஓகே, போயிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு அம்மாவை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன காட்ட போகிறாருன்னு தெரில. ஸோ இந்த கேப்பில் லைக் பண்ணாமல் இருக்குன்னா டப்புன்னு லைக் போட்டு விடுங்க. ஒரு 4000 லைக்ஸ் ரீச் ஆகணும். ஓகே கமான், குயிக்காக வந்து 4000 லைக்ஸை வந்து டக்குன்னு ரீச் பண்ணி கொடுங்க பார்ப்போம். இதே ரொம்ப நேரம் லோடிங் ஆகுதுரா. லோடிங் ஆகிற கேப்பில் எப்பவுமே லோடிங் ஆச்சுனாலே நீங்கள் லைக் போட்டுருன்னு அர்த்தம். ஓகேங்களா? சார் வர கேப்பில் ஒரு லைக்கை போடுவோம்ப்பா அப்படின்னு நீங்கள் போட்டு விட்ருங்க, ஷேரையும் பண்ணி விட்ருங்க. ரைட், இதான் வீட்டு வெளியே வா, நல்லா இருக்குல்ல? நோ துப்பி எடுத்துட்டேன்னா, ஐயோ தமிழுக்கு எடுத்துருப்பாங்க இந்த பிக்கு, தொப்பி போட்டுருக்கனால அசிங்கமாக இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் உனக்கு வந்து 3 ஓகே ஸ்டார்ட் அப் போக்கிமான்ஸா, புது ஜென்ரேஷனு. ஏன்னா அது பூனை செம்ம க்யூட்டுங்க. அந்த க்ரீன், அது கிராஸ் டைப் தானே, இதில் நமக்கு இப்படியும் எல்லாமே வந்து தெரியும். ஸோ நான் வந்து உனக்கு வந்து இது பேர்னா ஸ்கிரிப்டாக எழுதி, பேர் படிக்க முடியல, ஸ்கிரிப்டோ. இது வந்து கிராஸ் டைப்பு. என்னடா ஃபியூக்கோ வந்து இது ஃபயர் டைப்பு. குவாக்ஸ்லி
டேய் இது பேரை நான் எப்போ கூப்பிடுவேன்? போன வாட்டி எவ்வளோ அப்படியே செல்லமான பேராக இருக்கும், சின்ராஸு அந்த மாதிரி எவ்வளோ அன்பாக கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ வந்து எது வேணுன்றதை நீ சூஸ் பண்ணி நான் அந்த வீட்டில் இருப்பேன். ஸோ பொறுமையாக அவனோட டிசிஷன் எடுத்துகிட்டு நீ டிசிஷன் எடுத்த பிறகு என்னை வந்து பாரு அப்படின்றாங்க. எங்க 3மே ஓபி லெவல் க்யூட்டுங்க. பட் நம்ம வந்து க்யூட்டுன்றதை தாண்டி நம்ம எபிலிட்டிஸ் தான் பார்ப்போம். ஓகே, நம்ம எப்போவுமே வந்து எபிலிட்டிஸ் எதாக இருக்கோ அப்படி தான் பார்ப்போம். ஸோ இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, நீ அதை நல்லா வளர்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ நீ போகிறதுக்கு முன்னாடி இருந்தால் அவனுக்கு தேவையானது இருந்தால் அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. ராட்டம் ஃபோன். ஓகே, ஸோ மொபைல் கொடுத்துருங்க, ரைட்டு. ஸோ இதில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீ போ, ஹேவ் ஃபன். ஓகேம்மா, அது பாவமான பிள்ளையை பார்த்துட்டு ஹேவ் ஃபன்ன்றீங்களே. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹெட் டு த ஹவுஸ். ஓகே, ஸோ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. பட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ மேப்பு பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு மேப்பு பார்ப்போம். எவ்வளோ பெரிய மேப்பு பாருங்கள். ஏங்க இது நான் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும் போல இந்த கேமை. ஃபஸ்ட்டு பார்ப்போம், பார்ட் 2 போடுறனானே தெரியாது. இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா பார்ட் 2 போடுவேன், அப்படி இல்லாட்டி இதான் கடைசி வீடியோவாக இருக்கும். ஓகே, ஸோ சூஸ் பண்ணுறது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 3மே ஓபி. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஃபயர் டைப் தான் எப்போவுமே எடுப்பேன். ஏன்னா ஃபயர் டைப் கொஞ்சம் பவர்ஃபுல்லு. அது ட்ராகன் மாதிரி வேறு இருக்குது, அதனால் ஸோ மேபி அதை எடுக்கலாம். பட் எடுக்க முடியலையே, ஏன்னா சூஸ் ஆக மாட்டேங்குது. ஐ சூஸ் யூ பாக்கிட்டா. இதில் போக்கிபால் எதுவுமே கிடையாது நம்மகிட்ட. ஓகே, நான் சூஸ் பண்ணுறேன்னா அவனை. ஸோ சூஸ் எதுவும் பண்ண முடியல. பட் இல்லை, கேமரா ஆங்கிள் சமயம் பண்ணிருக்காங்க. அதை இன்னும் எப்படின்னா கொஞ்சம் ஆர்கேஎஸில் இருந்தும் அது போக்கிமான். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த பன்னிக்குட்டி ஆல்ரெடி பிடிச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு குட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணாம். ஓகே, ஸோ பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம லைட் ஹவுஸ் போகலாம், ஸ்டோரி லைனுக்கு போகலாம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா போக்கிமான் பிடிச்சிட்டே இருந்தோம், நம்ம பிடிக்கலாம், பொறுமையாக கூட பிடிச்சிக்கலாம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ லைக் பண்ணால் வந்தீங்கன்னா அகைன் 4000 X ரீச் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் போட்டுடலாம். ஸோ மறந்துடாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே கட்சீன் வருது ஆக்சுவலாக. என்னது இது? ஜார்ஜ், உனக்கு வந்து நீ நல்லா போக்கிமான்லாம் பிடிச்சிட்டு இருக்க போல அப்படின்றாங்க. சரி இரு, நான் என்ன பிடிச்சிக்க அப்படின்றத காட்டுறேன். என்னங்க ஏதோ சவுண்ட் வருது, என்னது இது? ஏதோ கத்துதுங்க. இதுக்கு முன்னாடி நான் இதை எங்கேயும் நான் கேட்டதே இல்லை அப்படின்றாங்க. ஸோ யாரும் அழுகுற மாதிரி இருக்குது. பட் பார்த்துரு, நம்மளோட ராட்டம் ஃபோனை யூஸ் பண்ண அது எங்கே அந்த அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படின்னாங்க. ஃபைண்ட் த சோர்ஸ் ஆஃப் த மிஸ்ட்ரியஸ் க்ரை. ஏதோ ஒரு அழுகிற சவுண்ட் வருதுங்க. இங்கே வேறு இந்த செடியெலாம் உடஞ்சிருக்கு, இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னங்க இது? ஏதோ சவுண்டு கேட்குது, இன்னும் சவுண்டு கேட்குதுங்க. என்னடாரே போய் செத்துறாதரா. என்ன இது? பீச்சு, தென்னை மரம், இவன் மூந்தி தாங்க வேறு லெவலுங்க. ஓகே, அங்கே ஏதோ இருக்குதுங்க. என்னது இது? ஏன்னா அது கரப்பாம்பு. போக்கிமான் அது ஃபைட்ரு மாதிரி இருக்குது. ஃபைட்ரு மீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. நண்டு மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன டைப் பண்ணி தரலையே, செம்மையாக இருக்குது. இதான் ஸ்கார்லெட்டா? ஐயோ, மெயின் போக்கிமான் அதான். நமக்கு அந்த கட்சின்னு தெரியும், பார்க்கல, அதனால் நமக்கு தரலங்க என்ன போக்கிமான். இதாங்க ஸ்கார்லெட். இதாங்க இந்த கேமோட லெஜெண்டரி போக்கிமானுங்க. அது நல்லா இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் இது வந்து அழுகுது. ஸோ நம்ம இது என்னென்னு போய் பார்ப்போம். வந்துட்டேன், இரு என்னாச்சு என்னை கத்துறேன்னா கொன்றுவேன். உன்னை நான் காப்பாற்ற வந்திருக்கேன், ஒழுங்காக வந்து என்ன ஹெல்ப் வேணும்னு கேளு. ஓகே, இது மிஸ்டேக்ஸ் போக்கிமான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இது வந்து எந்திரிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றாங்க. சாண்ட்விச்சா? நோ, எனக்கு தரமாட்டேன். ஆனால் தந்து தான் ஆகணுமே, என்ன பண்ணுறது? என்னோடய சாண்ட்விச்சரா? டே சாப்பிடாதரா, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா, எனக்கு கொடுத்துட்றா. என்னடா கியான்ற? கியாவா? ப்ளீஸ்ரா, எனக்கு கொடுத்துட்றா, சாப்பிடாதரா. டேய் அம்மா கஷ்டப்பட்டு சோறு ஊட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்துக்கு செஞ்சு கொடுத்த சாண்ட்விச் போச்சே. ஓகே, சாப்பிட்ருச்சிங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கையை கடிச்சிடாத. ஓகே, சாண்ட்விச் சாப்பிட்டோன்னே வெறி வந்துருச்சுங்க, பசியில் இருந்திருக்கு போல். ஓகே, ரைட்டுங்க. அவ்வாடா, கருணை மூஞ்சி, சாப்பிட்றாத. நான் உன் ஃபுட்டு இல்லை. நான் உன் ஃபுட்டு இல்லை. என்ன கேவு பார்க்குது? ஓகே, இதோ பார்க்குது, என்ன பண்ணுது? செமையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க. அந்த லுக்கு சூப்பராக இருக்குது போக்கிமான்னு. என்ன வந்த சாப்பிட்டா நீ பாட்டுக்கு போகிற? என்ன? ஐயோ, ஏதோ பண்ணுது. என்னங்க பண்ணுது இது? ஓகே, தூங்குது. ஏதோ பூஸ்டப் போகுதுங்க. என்ன க்ளோலாம் ஆகுது. ஓகே, எவால்வேஷனா? எவால்வா? அதுக்குள்ளேயே எவால்வ் ஆகுது. ஒரு சாண்ட்விச்சுக்கு எவால்வா? வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்பா, யாரா நீ மாசாக இருக்கிற? வெறி வந்துருச்சு. ஏதோ கோபமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க செம்மையாக இருக்குங்க. இது லைட்டாக வெட்டிக்கிளி மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. நடக்கு. என்னடா தவழ்ந்துக்கிட்டு இருந்தால் நடந்து போகிறேன். என்னை கூப்பிடு. ஐயோ, கூப்பிடாமல் போயிடுச்சுங்க. அடப்பாய், ஒரு சாண்ட்விச் போச்சு. இப்போ நம்ம அது பின்னாடியே போவோமா இல்லை வந்து நம்ம ஸ்கூலுக்கு போவோமான்னு தெரில. மேபி பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம்,
இந்த நிற்கிது பாருங்க, இந்த நம்ம அது பின்னாடி தான் போய் ஆகணும். இரு வர வரே நம்ம தோளில் தூக்கிட்டு போறியா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஆசை ரொம்ப நாள் ஆசை. ஐயோ நடந்து கூப்பிட்டு போகுதுங்க. சரி ஓகே போ, டேய் போக்கி பால் போட்டு கேட்ச் பண்ணுறா, யாரா நீங்கள் அறிவில்லாதவனா இருக்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம கேவுக்குள்ளே போகிறோம். என்னடா வாழுது ஏங்க இது லெஜெண்ட்ரியா? எனக்கு சத்தியமாக சிரிப்பாக இருக்குது இந்த போக்கிமானை பார்த்தா. மாசாக இருக்குது ஓகே, கொஞ்சம் அந்த வாழு கீழெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக இருக்குதுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் ஜார்ஜ் யார் பிச்சை மவளா, ஏய் நீ என்னம்மா இங்கே பண்ணிருக்க, மேலே இருக்குங்க அந்த பொண்ணு. ஓகே நீ இங்கே இருக்கியா, உனக்கு ஒன்றும் அடிப்படலை அப்படின்றாங்க. ஓகே நான் வந்து ஃபைன் தான், நம்ம வந்து ஓகே எனக்கு ஒன்றும் அடிபட்டுருச்சு, பட் இருந்தால் நல்ல வேலை. நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன், ஏன்னா வந்து இந்த போக்கிமான் ஏதோ அழுவுறதை பார்த்தால அதெல்லாம் வந்து கண்டுக்காத, நம்ம போகலாம் அப்படின்றாங்க. ஸோ எப்படியா நீ மேலே வரதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லுது. ஓகே மேலே வரதுக்கு வழியா ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போக்கிமானை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து அந்த பொண்ணு பேச்செல்லாம் கேட்கணும். நான் உன் பின்னாடி வரேன். ஓகே அது என்ன உன் முன்னாடி இருக்கல, அது போக்கிமானா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா என்னங்க அதே குள்ள பசங்கள் ஏதோ ஓடுறானுங்க. என்னை தூக்கிட்டு போ ப்ளீஸ், என்னை தூக்கிட்டு போ. ஐயோ தூக்கிட்டுலாம் போக மாட்டேங்குதுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த போக்கிமான் பார்க்குறதுக்கு வந்து என்னோடது மாதிரியே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அப்படின்றாங்க. ஓகே இங்கே நிறைய ட்ரெஷர் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கேவுக்குள்ளே எதுக்கு இது வந்திருக்குன்னு தெரில, நம்ம ஏன் பின்னாடி போகிறோன்னும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, பிளாங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம், நடுவில் ஏதோ பிளிங்க் ஆகுது, ஏதோ அது என்னன்னு தெரில, மேபி ட்ரெஷராக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இந்த போக்கிமான் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஏங்க இது இருக்குதுங்க, அந்த இது பேர் என்ன, குழியில் ஒன்று வரும்ல அந்த போக்கிமான்லாம் இருக்குது. கேவ்லேயும் நிறைய போக்கிமான்ஸ்லாம் இருக்குல்ல, 2-3 போக்கிமான் கேவ்லேயும் இருக்குது. ஓகே ஸோ இங்கே என்னடா போயிட்டே இருக்கா, ஐயோ இது எங்கே போகுதுன்னு தெரிலையே. ஓகே ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சே. யாரா நீங்கள் புது ஜென்ரேஷன் ஆஃப் நாய் மாதிரி இருக்கிறேன், நாய்க்குட்டி பண்ணி இருக்கிறேன்னு. குலைக்கிடுங்க தம்பி கத்துறா, அவ்வளோதாங்க ஒரு உருமை அப்பா அப்படின்னு ஓடிடுச்சுங்க. யாரா நீங்கள் சின்ன பசங்க அப்படின்னு வருது. இரு வரேன். ஓகே இன்னும் கொஞ்சம் அது பயங்கரமாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு வந்து டெரராக இருக்குது. அது வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி வருது. அதே தாங்க நானும் நினச்சேன். உடச்சிடு கல் இல்லை பாருங்க. உடைக்குதுங்க, ஸ்லாஷ்லாம் பண்ணுது. ஓகே போ. ஓகே என்னடா போக மாட்டேறேன், வழி விட்றேன், நானும் அது போகிறேன். போக மாட்டேறான். ஓகே இது கல்லெல்லாம் உடச்சிட்டு வருது, என்ன மூவ் அது, வேறு லெவலில் அது நான் கற்றுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஜார்ஜ் இதாக பாரு ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன வருது, ஆப்பு வருதா, பின்னாடி பாரு அப்படின்றான். என்ன இது, பெரிய நாய். ஓகே குட்டி நாய் போய் இப்போ பெரிய நாய் வருது. ஆஹா டூமா, வவுன்னு குலைக்கும் பார்த்தா டூம் பண்ணுது. பேட்டிலா, பேட்டில் தாங்க. எப்படி பார்க்க தான்டா சிறுசாக இருப்பான், ஆனால் ஒரு எம்பர் போட்டான்னு ஏன் கடிச்சு தின்றுவான்டா. க்ரன்ச்சா என்ன பண்ணுறேன், என்ன க்ரன்ச், கத்திரியா. ஓகே கத்தியே என்னடா எங்கே, ஆஹா வேறு லெவலுங்க. ஹெல்ப் பண்ணலாமா, பண்ணு ஹெல்ப் பண்ணு கமான் பண்ணு அவ்வளோதான்டா பண்ணுறா. அட்ரா டெய்ல் விப் போடு வேறு லெவலுங்க. எங்கள் அண்ணன் பின்னாடி வந்தால் கொன்றுவேண்டா அப்படி சொல்கிறா. ஓகே ஆஹா குட்டியை கூப்பிட்டான், போச்சு. ஐயையோ நான் என்னடா பண்ணேன், அவன் போக்கிமான் அடிங்கடா, போடு. ஐயோ சரி இன்னும் நிறைய பேர் வராங்களா, எஸ்கேப்னு நினைக்கிறேன். ஐயோ அவன் வேறு மாட்டிக்கிட்டானே. காப்பாற்று வா. சூப்பருங்க என்னை தூக்கிடுச்சுங்க. முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல. இங்கே வா மேலே வா அப்படின்றேன். ஓகே நைஸ், இதை முன்னாடியே பண்ணியிருந்தா நான் இப்போ எஸ்கேப் ஆயிருப்பேன். ஓகே ஸோ ஒன்றே தின்னுபிடு அமைதியாக. லுக்கு வேறு லெவலுக்கு, அந்த போக்கிமான் செம்மையாக லுக் விட்டுச்சு. ஓகே லைக் பண்ணால் வந்து என்ன வந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஓகே ஒரு வேலை காப்பாற்றியாச்சு. ஸோ நீ வந்து நல்லா பண்ண அப்படின்றாங்க. என்னங்க லைட் ஹவுஸா, நைஸ். ஓகே இது வெளில வந்துருச்சு. ஓகே இது எங்கே போகுதுன்னு தெரில. என்னடா ஐயோ வெளியில் வந்தால் மறுபடியும் நார்மல் ஆகிடுது, இல்லை என்னச்சுன்னு தெரிலையே இருக்குது, என்ன நடக்குது எனக்கு அதான் புரியல. வாட்ஸ் ராங், அதே தான் நானும் கேட்குறேன். ஸோ மேபி இது வந்து இதோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி தான் இதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றோம். ஓகே அப்போ வந்து இது நம்ம எப்படி போடுறதுன்னு தெரில. ஸோ நம்ம ஏதாவது வந்து பண்ணி ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ உனக்கு என்ன தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது கூட புரியும். ஓகே இது வந்து மறுபடியும் இப்போ கொஞ்சம் எனர்ஜி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து எங்கே போகுதுன்னு தெரில. ஸோ இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸான போக்கிமானாக இருக்குது. இப்போ நீ இது வந்து இதோட ட்ரெயினராக இருந்தனா ஸோ இது கொஞ்சம் பார்த்துரு அப்படின்றாங்க. ஸோ என்ன ஏதோ ராட்டம் ஃபோன்லாம் வந்து ஷேர் இட் பண்ணிட்டியா. ஓகே ஸோ போக்கிமான் மூவ்ஸை பற்றி நான் கற்றுக்கிறேன். இந்தா ஸ்விஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் இருக்குது, ஸோ இதை யூஸ் பண்ணி நீ வந்து ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து லைட் ஹவுஸ்க்கு போகலாம், அங்கே வந்து அந்த ஸ்பாட் பார்க்குறதுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அடுத்த போக்கிமான் என்ன யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 2 வேணும். ஸோ